இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல் கவர் ப்ரா எப்படி தைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 35 அப்படின்ற சைஸுக்கு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். கரைப்பகுதி நம்ம எடுத்துக்கலாம். கரைப்பகுதியில் ஒரு 22 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோம். அரை மீட்டருக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் கூடுதலாக எடுத்துக்கோங்க. 60 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த கரைப்பகுதியை ஒன்னோட ஒன்று இப்படி மடித்து இப்படி சம அளவில் போட்டுட்டு இப்படி வெட்டலாம். இந்த மாதிரி நாலா நம்ம மடித்து போட்டுட்டு இந்த ஓப்பன் சைடில் இருக்கணும். 35 சைஸு ப்ரா இது. இப்படி நம்ம அளந்து பார்க்கும்பொழுது நம்ம இந்த கரை பகுதியை இதோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு. கழுத்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் 3.5 இன்ச்சு. ஷோல்டரோட ஆழம், ஆம்ஹோல் ஆழம் 5.5 இன்ச்சு. இங்கே 1.5. இந்த கார்னரில் 1.5 வச்சு கட் பண்ணுறோம். இது ஆம்ஹோல் ஆழம். இது முன்கழுத்து. முன்கழுத்து 6 இன்ச். இதையே பின்கழுத்து 8 இன்ச். முதல்ல முன்கழுத்து வெட்டிக்கலாம். அப்படியே பின்கழுத்தும் வெட்டிட்டோம். இந்த முன் பக்கத்தை மட்டும் ஓப்பனுக்காக இதை கட் பண்ணுறேன். அவ்வளவுதான். இதுதான் நம்ம கட் பண்ணினது. இந்த முன் பக்கத்தில் நம்ம ஷோல்டர்ல இருந்து 9 இன்ச். ஷோல்டர்ல இருந்து 9 இன்ச்சு. இங்கே பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. அதனால 9.25. இந்த கொக்கி ஐப்பட்டி இந்த பக்கத்தில் இருந்து 3.25. இங்கிருந்து 3.25. அப்படியே இன்னொரு பக்கத்துக்கும் அடையாளம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த டாட்டுக்கு நேராக நம்ம கிளாத்தை வச்சு 2 கிளாத்தையும் இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ கீழே இருந்து நம்ம இதை மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்காக இங்கே 1 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம 1.25 இன்ச்சுன்னு அடையாளம் வைக்கிறோம். இந்த அடையாளம் மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல அப்படி இப்போ இது எப்படி கிராஸாக போட்டிருக்கோமோ அந்த கிராஸை கீழே கொடுக்குறோம். இந்த அளவுக்கு நம்ம தைக்க போகிறோம். 2 சைடும் இந்த அடையாளத்தை வச்சுக்கலாம். இப்போ தைக்கலாம். இப்போ இந்த இடத்த லேசாக ஒரு ஃபோல்டு நம்ம இந்த மடக்கினோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி மடித்து வச்சுட்டு
அந்த 1 இன்ச்சை அப்படியே மடக்கி தையல் போட்டுக்கலாம். அந்த நுனியை லேசாக நான் கட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த முதுகு பக்கம் 1 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் டாட்டு நம்ம வழக்கமாக பிடிக்கிற மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த வெட்டுப்பட்ட கிளாத் இருக்கு இல்லையா, இதில் கொக்கி ஐ பட்டிக்கு கொஞ்சம் கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாத்தை நம்ம இந்த மாதிரி மடித்து வைக்கிறோம். இப்போ ஐப்பட்டி இப்போ கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் வச்ச பிறகு இதை சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அப்படியே இந்த கழுத்து பீஸு ஆம் ஹோல் ரெண்டையுமே இப்படியே மடித்து தைக்கலாம். அப்படி இந்த மாதிரி சன்னமாக உருட்டி இப்படி மடித்து தைக்கிறோம். இப்போ கழுத்து பீஸை நம்ம அந்த மாதிரி உருட்டி தைச்ச பிறகு ஆம் ஹோலையும் அதே மாதிரியே தைச்சிக்கலாம். ரொம்பவே மெல்லுசாக மடிங்க, மடித்து அது மேலேயே தையல் போடலாம். இப்போ 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் செய்யும்பொழுது இந்த இடத்துல 1 இன்ச்சு நீங்கள் அளந்து வச்சுக்கிட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலை போடுங்க. அதே தான் இந்த இடத்துலையும், இங்கேயும் அதே மாதிரியே மார்க் பண்ணி தையலை நேராகவே போடுங்க. அவ்வளவுதான். 35 இன்ச்சுக்கு இந்த ஃபுல் கவர் ப்ரா ரொம்பவே சரியாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு இன்னமும் மார்பகம் சின்னதாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னமும் தையலை இந்த பக்கத்தில் உள்நோக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகப்படியாக நிறைய தையல் போட வேண்டாம். தேவைக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இதை நிறைய தோழிகள் வந்து எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. ஃபுல் கவர் ப்ரா வயது அதிகமான பெண்களுக்கும் வளர் இளம் பருவத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கும் இது வந்து ரொம்பவே தேவையாக இருக்கும். நல்ல காட்டன் கிளாத்தில் இதை தைச்சி போடுங்க. வெயிலுக்கும் ரொம்பவே உடம்புக்கு உறுத்தல் இல்லாமல் சரியாக இருக்கும். இதில் கொக்கி ஐ எப்போவுமே வைக்கிற மாதிரி 5 வைங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். குறைவான அளவில் 3, 2 அந்த மாதிரி வைக்காதீங்க, 5 வைங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.